guys, welcome to Sano's Kitchen and Lifestyle. Today special இன்னைக்கு வந்து சிவன்யாவோட பர்த்டே vlog தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ்ங்க. எனக்கு வந்து இந்த வெட்டிங் டேக்கு தான் வந்து அவ்வளோ விஷஸ்ஸு, அவ்வளோ கால்ஸு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீடியோ எடிட் பண்ண சொல்லுவேன். சிவன்யாவுக்கு வந்து பர்த்டே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ சிவன்யா குட்டிக்குமே வந்து நிறைய விஷஸ் சொல்லியிருந்தாங்க. அவங்க ஸ்கூல் மிஸ்ல இருந்து நிறைய எக்கச்சக்கமான பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனிவே இந்த வீடியோ வந்து சிவன்யாவோட பர்த்டே அன்னைக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணுன்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட்டு முந்தின நாளே வந்து நான் வந்து 2 பேக்கெட் சாக்லேட் வாங்கி ஒரு பாக்ஸில் வந்து ஒரு 60 அப்படி கவுண்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் வந்து ஸ்கூலுக்கு, ஒரு பாக்ஸ் வந்து அவளோட லாங்குவேஜ் டியூஷன், அதாவது அவளுக்கு வந்து டியூஷன் போகிறா. ஸோ அங்கேக்கு கொடுக்கறதுக்காண்டியும் ஒரு பாக்ஸு அப்படி பிரித்து வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் பேக்கெட்டுமே வந்து நாங்கள் காஃபி பைட் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வாங்கினோம். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டபுளாக மிக்சடாக இருந்துச்சு. ஸோ அதனால் இது தனியாக செப்ரேட்டாக, அது தனியாக செப்ரேட்டாக பிரிச்சுலாம் சொல்லி பிரித்து தனித்தனியாக எடுத்துகிட்டு போனோம். கேக் வந்து நம்மளே பேக் பண்ணோங்க. சிவன்யா வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டா, எனக்கு வந்து எங்களோட கிளாஸ் மிஸ்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து நான் வந்து கேக் வந்து கொடுக்கணும் மம்மி. ஸோ நீங்கள் வந்து கப் கேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி, இது வந்து நான் வந்து கப் கேக் வந்து வீட்லேயே பண்ணேங்க. ஸோ சூப்பராக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கொக்கோ பவுடர் வச்சு பண்ணேன். பட் நான் மட்டும்தான் இதை பேக் பண்ணுறப்ப இருந்ததால் என்னால் பேக் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. பார்த்திங்கன்னா பேக்கிங் முடிஞ்சு எடுக்கிறப்ப காவியா வந்தா. ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து ஓரளவுக்கு நான் முடிகிறத வந்து எடுத்தேன். பார்த்திங்கன்னா இந்த கேக் டின்ஸ் எல்லாமே வந்து பிளெயின் கேக்கு, நம்ம பேக்கரியிலலாம் வாங்குவோம் இல்லையா, பிளெயின் கேக்கு, வெண்ணிலா ஸ்பாஞ்சி கேக்கு, சாப்பிட்றதுக்கு பிளெயினாக க்ரீம் எல்லாம் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி கேக்கு இது வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்கும். பைனாப்பிள் எசன்ஸ் விட்டு பைனாப்பிள் ஃப்ளேவரில் வந்து நான் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சிவன்யாவோடைய ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, சிவன்யா கூட படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து சிவன்யா வந்து கேக் வந்து கேட்டிருந்தா. ஸோ அவங்க டேடியுமே வந்து சரி ஓகே நான் கேக் பண்ணி கொடுக்க சொல்கிறேன் மம்மிக்கிட்ட சொல்லி அவருமே சொல்லிட்டாரு. ஸோ அதனால் சிவன்யா என்னை விடவே இல்லைங்க. காலையில் ஏஞ்சதுலேருந்து மம்மி எனக்கு பர்த்டே, நாளைக்கு கண்டிப்பாக நான் கேக் எடுத்துகிட்டு போகணும், இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணி வைங்க அப்படி சொல்லி ஒரே அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் காலையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பேக்கிங் வேலையெல்லாம். பார்த்தீங்கன்னா சிவன்யாவோட கிளாஸில் வந்து ஒரு 40 மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க. நம்ம வந்து ஒரு 40 ப்ளஸ் அது இல்லாமல் ஸ்கூல் பஸ்ஸில் இருக்க ஸ்டாஃப்ஸு அது எல்லாருக்கும் கொடுக்கணுன்னா குறைஞ்சது ஒரு 60 பீஸாவது தேவைப்படும். ஸோ அதனால் வந்து நான் என்னோட 3 கேக் டின்மே வந்து ஃபில் பண்ணி கேக் வந்து பண்ணியாச்சு. இதை வந்து அன்மோல்டு பண்ணுறப்ப எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க தான் வந்து வீடியோ எடுத்தாங்க. ஸோ வெயிட் பண்ண வேண்டியதான், நான் வந்த பிறகு பண்ணியிருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது அன்மோல்ட் பண்ணணுன்னா குறைஞ்சது ஒரு 1.5 ஹவராவது அது ஆறணும், அப்போ தான் நம்ம அன்மோல்ட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து 3 சைஸ் கேக் டின்லேயுமே வந்து கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணி 3 சைஸ்மே நான் வந்து கேக் வந்து பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா பட்டர் ஷீட்லாம் பிரிச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் அன்மோல்ட் பண்ணி எல்லாம் ப்ரிப்பேர்டாக வச்சிடலாம். ஸோ இதெல்லாத்தையுமே குட்டி குட்டியாக வந்து பசங்க சாப்பிட்றதுக்கு பீஸ் வந்து போட்டு கொடுக்கணும். ஸோ இது வந்து செகண்ட் டின்னு, இதோட பட்டர் ஷீட்டுமே பிரிச்சிடலாம். கேக் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க, அவ்வளோ ஸ்பான்சியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் வந்து இந்த பேக்கரியில் வந்து பிளெயின் கேக் பிடிக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடிக்ட்னே சொல்லலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இந்த கேக் பிடிச்சதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து க்ரீம் கேக் வந்து அவாய்ட் பண்ணேன், க்ரீம் வந்து வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இல்லையா. இது வந்து 3rd பெரிய சைஸ் இது. ஸோ அது எல்லாமே வந்து ஒன்றா அன்மோல்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய சைஸு. ஒன்று மட்டும் நம்ம வந்து கேக் செய்யறதுக்கு எடுத்துக்கலாம், க்ரீம் கேக் கட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்று மட்டும் சின்னதாக குட்டியாக இருக்கிற சைஸ் மட்டும் நம்ம நிறுத்திக்கலாம் க்ரீமிங் பண்ணுறதுக்கு, ஐசிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன்.
கேக் வந்து கட் பண்ண சொல்ல ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடுக்க போகிறது எல்லாமே குட்டீஸுங்களுக்கு. ஸோ ஒருத்தருக்கு பெருசா, ஒருத்தருக்கு குட்டியா போயிடுச்சுன்னா, குழந்தைங்க பாவம் ஒண்ணோட ஒண்ணு வந்து ஃபேஸ பார்த்துட்டு முகம் சுளிக்குங்க. அது வந்து அந்த அந்த வந்து சிச்சுவேஷன் வரக்கூடாதுன்னுட்டு அவ்ளோ அக்யூரேட்டா வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து லைன் மாரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணேன். எங்க ஹஸ்பண்ட் கேட்டே இருந்தாங்க, "ஏன் இவ்ளோ பயப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க கேக்கோட ஸ்ட்ரக்சர் பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா, எவ்வளோ ஸ்பான்ஜியா இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க அன்னைக்கு கேக்கு. அவ்ளோ சாஃப்ட்டா இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும். கேக் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம ஒன்னொன்னுத்தையுமா வந்து பீஸ் வந்து போட்டுடலாம். கொஞ்சம் மீடியமா இருந்தா தான் பசங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்குமே கன்வீனியன்ட்டா இருக்கும்னுட்டு, கொஞ்சம் மீடியம் சைஸ்ல தான் நான் வந்து பீஸ் போட்டேன். ஃபர்ஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு அந்த கார்னர் இருக்க 2 பீஸுமே வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா, அது வந்து அவ்வளோ சரியா ஸ்கொயரா வராது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது அக்யூரேட்டா வந்து நானு பீஸ் வந்து போட்டேன். பார்த்தீங்கன்னா, அ இது வந்து திட்டத்தட்ட எத்தன பீஸ் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இதில வந்து குறைஞ்சது ஒரு 10 பீஸ் கிட்ட வந்திருக்கும். தெ நல்லா கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா ஒரே மாரி சைஸ்ல சொல்றேன் நானு. ஒரு 10 பீசஸ் வந்து வந்திருக்கும் இந்த ஒரு நீட்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து பீஸ் போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு இந்த லாஸ்ட்டும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த பீஸை மட்டும் எடுத்து வச்சுட்டேன். மற்றபடி எல்லாத்தையுமே நம்ம வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு கொடுத்துடலாம் பாப்பாவுக்கு. அவங்களே பசங்களே வந்து ஒருத்தர் ஒருத்தர் எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஒன்னொன்னுத்தையுமே வந்து சிவன்யாக்கு வந்து பார்த்து பார்த்து செய்யணும். சிவன்யாக்கு எதுவுமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு சொல்லுவா. ஸோ அவளுக்கு கொஞ்சம் இப்படி அப்படி இருந்தா கூட பிடிக்காது. அவளுக்கு வந்து ரொம்ப நீட்டா இருக்கணும். அப்படி அந்த மாதிரி தான் அவளோட டைப்பே. ஸோ அதனால வந்து மம்மி ஒருத்தருக்கு பெருசா போயிடக்கூடாது, ஒருத்தவங்களுக்கு சின்னதா போயிடக்கூடாது. அப்புறம் என்கிட்ட கோச்சிப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு. ஓகே, ஓகே இருடி நீ வேற என்ன பதட்டமா இருக்கு எனக்கு. நீ வேற ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்காத சொல்லிட்டு இருந்தேன் நானு. பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து வீட்ல வந்து இந்த மாரி குட்டீஸ வச்சு சமாளிக்க முடியாம இருக்கீங்கன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. மெயினா நானுங்க. எங்க பெரிய பாப்பா வந்து காவியா வந்து எதுவுமே நம்ம என்ன சொல்றோமோ அது ஓகே சொல்லிடும். சிவன்யா வந்து அப்படி கிடையாது. சிவன்யா வந்து சொல்றது கரெக்டா இருக்கும். பட் ஆனா அதுல ஒரு அராஜகமும் இருக்கும். அந்த மாரி வீட்ல இருக்கக்கூடிய குட்டீஸ் எல்லாமே அப்படிதானே. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஸ்கூல் பசங்களுக்கு வந்து கேக் பண்ணி கொடுக்கறது இப்போ தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக உணர்ந்தேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி ஆகட்டும், ஒரு பர்த்டே ஆகட்டும், எது ஒன்றுமே வந்து ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து நான் வந்து பேக்கிங் அந்தளவுக்கு பேக்கிங்லாம் தெரியாது. அப்போல்லாம் வந்து பேக்கரியில் தான் வாங்குவோம். நமக்காண்டி வாங்கி சாப்பிட்றதே அதில் ரொம்ப இதுவாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இப்போ செய்ய கற்றுக்கிட்டு நம்ம இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நம்ம இதை செஞ்சு ஒரு 50 குழந்தைங்க சாப்பிட போகுதுங்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா புசுமாக்கு தான் தேங்க்ஸ் பண்ணோம். புசுமா தான் வந்து எனக்கு இந்த ஐடியாவே கொடுத்தது சிவன்யா தான். மம்மி எங்கள் கிளாஸ் பசங்களுக்கு எல்லாருக்குமே நான் கேக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே, பாப்பா வந்து எப்பயும் வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும்லாம் கேட்க மாட்டா. ஏதாச்சும் ஒன்று கேட்பா. பட் ஆனால் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுருவோம். ஸோ அவங்க டேடி வந்து ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டாங்க, ஒரு ட்ரே ஃபுல்லாக வந்து முட்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க, எக்ஸு. ஸோ வந்து எல்லாத்தையுமே போட்டு என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபெக்ட் போட்டு நான் வந்து சூப்பராக பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட பெருசாக கேக் டின்னோ அதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ மீடியம் சைஸ் கேக் டின் தான் உண்டு எங்கையில். ஸோ அதை வச்சு தான் வந்து நான் வந்து ஒரு 3 டின்னில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கேக் வந்து இதில் வந்து திட்டத்தட்ட வந்து ஒரு 55 பீஸ் கிட்ட அடுக்கியாச்சு. பாருங்கள் அவளோட ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு, அவ்வளோ ஜாலியாக ஒரு அதை பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அது வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டியே நம்ம பாப்பா வந்து அவ்வளோ ஹாப்பியாக ஒரு விஷயத்த செய்யுதுன்றப்ப அது இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு. எல்லா குழந்தைங்களும் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. ஸோ சிவன்யா வந்து அப்படி கிடையாது. எதுனா சாப்பிட்ருந்தா கூட மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடும். அதோட கேரக்டர் அந்த மாதிரி. மற்றவங்க சாப்பிட்றத வந்து பார்க்க வச்சு சாப்பிடாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. புசுமாக்கு வந்து அதுக்கையில் நிறைய கற்றுக்கணும் நம்மளே. அந்த அளவுக்கு குட் ஹேபிட் எல்லாம் உண்டு.
பார்த்தீங்கன்னா, இது வந்து காவ்யா சிவன்யாவோட டியூஷன் மேம்க்கு வந்து போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கே முந்தின நாளே வந்து எல்லாமே பேக் பண்ணியாச்சுங்க. சுத்தமா வந்து டைம் இருக்காது மறுநாள். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து ஒரு கண்டெய்னர் தேடி போட்டுட்ருக்கணும். இப்போவே அவங்கவுங்களுக்கு ஸ்டாப்லர் அடித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து இது வந்து காவ்யாவோட டியூஷன் மேம்க்கு ஒரு 3 பீஸு, சிவன்யாவோட டியூஷன் மேம்க்கு வந்து ஒரு 3 பீஸு, அதுக்கப்புறம் பஸ்ஸில் டிரைவர் அண்ணா, கண்டக்டரு, அப்புறம் பஸ்ஸில் வரக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கு அவங்களுக்கெல்லாம் கூட தனித்தனியாக வந்து போட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா பாப்பா வந்து எடுத்துகிட்டு போனால் டியூஷனுக்கு தனியாக எடுத்து வச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா குழம்பிடக்கூடாதுல்ல, குட்டி பாப்பா காவியா வந்து கிளாஸ்க்குள்ளெல்லாம் போக முடியாது. ஸோ வெளியே விடுறதோடு சரி. இது பார்த்தீங்கன்னா சிவன்யாவுடைய கிளாஸ் மிஸ்ஸுங்களுக்கு வந்து கப் கேக் வந்து பண்ணியிருந்தேன். அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ்க்கு, அதாவது சிவன்யாவோட கிளாஸ் மிஸ்ஸுக்கெல்லாம் மட்டும் வந்து கப் கேக் வந்து பண்ணியிருந்தேன். உயிரை தூண்டியது யாரோ என் கனவில் பேசியது, இரு விழியாலே வாசம் வரும் பூக்கள் வீசியது. தூரத்தில் நீ வந்தால் என் நெஞ்சில் பூகம்பம், வேகங்கள் இல்லாமல் மழைச்சாரல் ஆரம்பம். முதலும் ஒரு முடிவும் என் வாழ்வில் நீதானே. நிலவாக உன்னை வானில் பார்த்தேன், அலையாக உன்னை கடலில் பார்த்தேன், சிலையாக கருங்கல்லில் கூட உன்னை பார்த்தேனே. மானாக உன்னை மலையில் பார்த்தேன், தேனாக உன்னை மலரில் பார்த்தேன், மயிலாக உன்னை வேடன் தாங்கள் காட்டில் பார்த்தேனே. எதிர் நீச்சலடி வென்று ஏத்து கொடி கடகாரி நம்ம. இது பார்த்தீங்கன்னா சிவன்யா குட்டிக்கு பர்த்டே கேக் வந்து ஐசிங் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட ஸ்கொயர் ஷேப் வந்து டின் தான் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் கேக் பண்ணிவிட்டு இதை ஹார்ட்டின் ஷேப்பாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி தாங்க. இந்த கார்னர்ஸு அந்த கார்னர்ஸு ரெண்டுத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நமக்கு ஹார்ட் வந்து கீழே அந்த ஷேப் வந்து வந்துடுச்சு பாருங்களேன், உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும். உங்களுக்கு இதில் சைஸ் வந்து குட்டியாக வேணும் அப்படின்னா இதுலேயே ஹார்ட் ஷேப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும்னா நம்ம இப்போ கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து எடுத்து மேலே வந்து ஃபிட் பண்ணி ஹார்ட் மாதிரி நம்ம ஷேப்ஸ் வந்து ஐசிங்கில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டியாக அந்த கார்னர்ஸ் மட்டும் வச்சிடுறேன். பார்த்திங்கன்னா இது மேலே இருக்கக்கூடிய அந்த திக் லேயர்ஸ் வந்து எடுத்துடலாம். எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த கேக் பண்ணுறப்ப மேலே இருக்கக்கூடிய அந்த திக் லேயர் வந்து ரொம்ப, அது எப்படி சொல்கிறது, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் மோஸ்ட் ஆஃப் ஆல் எடுக்க மாட்டேன். ஐசிங் பண்ணுறதுல வந்து ஹைட் வைஸாக டிஃப்ரென்ஸ் வரும். பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும், அது வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஐசிங் பண்ணால் ஒரே மாதிரி லெவலில் பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். இது வேணும்னா நீங்கள் வந்து சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணலாம். நான் வந்து
கேக் வந்து நம்மளோட கேக் வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக தான் இருக்கும். நான் வந்து அப்படியே பிளெயின் கேக் சாப்பிடக்கூடிய அந்த மெத்தடில் தான் வந்து நான் வந்து ரேஷியோஸ்லாம் போட்டேன். ஸோ அதனால் வந்து கேக் வந்து ஆல்ரெடி சுகர் வந்து அதிகமாக தான் இருக்கும். நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ஆட் பண்ண வேண்டியது இல்லை. அது மட்டும் இல்லாமல் பேக்கரியிலலாம் வந்து சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணி உடனே இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்டு கேக் கட் பண்ணுறதுக்காண்டியும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம வந்து இப்போ முந்தின நாளே க்ரீமிங் வந்து ஐசிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறோம். ஸோ அதனால் இந்த சாஃப்ட் ஸ்ட்ரக்சர் வந்து வரதுக்கு நமக்கு ப்ராப்ளமே இருக்காது. நம்ம க்ரீம் வந்து மேலே ஐசிங் பண்ணுற போகிறதுனால ஸோ நமக்கு வந்து டைம் இருக்குது. அதனால நம்ம வந்து சுகர் சிரப் ஆட் பண்ண வேண்டியது இல்லை. இன்றைக்கே கேக் வெட்ட போகிறீங்க அப்படின்னா சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணணும். புசுமா வந்து பிங்க் கலர் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா. ஸோ அதனால் வந்து ஐசிங் இது வந்து பட்டர் க்ரீம் வந்து நான் வந்து பிங்க் கலர் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பர்த்டே கேக்குனாலே பிங்க்கு தான் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ அதனால் பிங்க் கலர் தான் வந்து நான் இது பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா ஐசிங் வந்து பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். कुछ मारता बेटे அந்த அறிவிப்பால் அன்ப தருவாளே சின்ன அறிவிப்பும் இன்று சுடுவாளே நீயும் தும்மிடி தும்மிடி ஆயுசு 100ஆக என்னுயிர் உன்னோட 10 சொத்தாக என் பார்வை உன்னோடு உன் பொம்மை சிவன்யாவோட பர்த்டே கேக் செஞ்சிட்ருக்கிறப்ப க்ரீமிங் ஐசிங் பண்ணுறப்ப சிவன்யா பக்கத்துலேயே உட்காந்து மம்மி எனக்கு வந்து இந்த ஃப்ளார் வேணும், க்ரீமில் வந்து இந்த கலர் ஃப்ளார் போடுங்க, ரோஸ் போடுங்க அப்படி சொல்லி ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. ரொம்பவே ஃபன்னாக போச்சு எங்களுக்கு க்ரீம் ஐசிங் பண்ணுறப்ப. பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட்டு பிங்க்கு 2 கலர் மட்டும்தான் பண்ணேன். ஸோ கலர் வேணும்னா மிக்ஸ் பண்ணலாம். பட் நான் வந்து க்ரீம் பேக்கில் போட்ட பிறகு பாப்பா வந்து எனக்கு வேறு கலர் க்ரீம் பண்ணுங்கன்னு சொன்னால். ஸோ பிங்க் வித் ஒயிட் நல்லா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க டேடி வந்து சொன்னாங்க. பாருங்கள் ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே பேக்கரியில் பண்ணக்கூடிய மாதிரியே அழகாக வருது. எதுவுமே வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க முக்கியம். ஒரு வாட்டி செய்கிறப்ப எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து நான் காவியாவுக்கு பர்த்டே கேக் வந்து நான் பண்ணேன், டால் கேக்கு. ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அதோட வீடியோ, அதோட லிங்க்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேம் பிங்க்கு ஃப்ராக் ஃபுல்லாக க்ரீமு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வேணால் உங்களுக்கு அதோட ஃபோட்டோஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே இதோட அட்டாச் பண்ணி விட்றேன். பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக, அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸோ மறுநாள் காலையில் வந்து டிஃபன் வந்து மார்னிங் எழுந்த உடனே புசுமாக்கு விஷ் பண்ணிவிட்டு நான் வந்து டிஃபன் வந்து பொங்கல் பண்ணியிருந்தேன். பொங்கல் சாம்பார் வந்து பண்ணியிருந்தேன். புசுமாவோட ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃப்ராக் தான் வந்து அவளோட பர்த்டேக்காண்டி நாங்கள் எடுத்து கொடுத்தோம் ஃப்ராக். இது ரொம்பவே கலர் வந்து அவகிட்ட இல்லாத ஒரு கலர். சிவன்யாவும் அவங்க டேடி காவியா எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு, டிஃபன் எல்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் நான் போகல. பார்த்திங்கன்னா புசுமாவை கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து விட்டுட்டு தான் அவர் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் வந்து புசுமா வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி போயாச்சு. ஈவினிங் வந்து டியூஷன் போயிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூடவே கூப்பிட்டு வந்துடுச்சு. நான் வந்து கேக் கட் பண்ணதுக்கு இந்த வாட்டி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இன்வைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருந்தா. கட்டிடவா ஆன் த வேயில் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டவா, ஃபுல் ஃபன் மூடில் ஒரு டான்ஸையும் போட்டுடவா. ஜாலியா நீ வாட்டி, இது பிரைவேட் பார்ட்டி தான்.
அட்ராசிட்டி தான். ஜாஸ் மியூசிக் வேணா அடி நம்ம வீட்டு தான். பங்குரெல்லாம் தாண்டி வரும் லிட்டில் ஹார்ட் தான். அவ வந்தாலே நம்ம தந்தாலே என்ன கொண்டாலே அவ கியூட்டானா டான்ஸாலே. மச்சானே கடை வச்சானே ஃபுல் டச்சானே இப்போ ஹை வோல்ட் சுச்சானே. டார்லிங் பிரின்ஸே உன்னை பிக்கப் பண்ணிடவா. லவ் ஃபீல் சாங்கா போட்ட சவுண்டையும் ஏத்திடவா. போற கண்டில் உன்னை கொஞ்சல பார்த்திடவா. போற போக்கில் உன் கையையும் கொடுத்திடவா. ஜாலி என்ன வருவேன் இது பிரைவேட் பார்ட்டி தான். டான்ஸ் ஒரு சேர்ந்து செய்வோம் அட்ராசிட்டி தான். டிஸ்கோ எல்லாம் வேணா போட்டு குத்து டான்ஸ் தான். சாங் டெடிகேட்டட் டு நம்ம ஃபேன்ஸ் தான். ஏன் மச்சானே கை வச்சானே லவ் தச்சானே அவன் கண்ணால கச்சானே. ஐ விட்டாச்சே அம்பு விட்டாச்சே ஜோடி செட்டாச்சே. டெர 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 பைட்டா காதல் இருக்கு. நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறும் இருக்கு. டெர 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 பைட்டா காதல் இருக்கு. நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறும் இருக்கு. இன்ஸ்டாகிராமத்துல பாடி வாழலாம். நாம வாழும் நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம். நானும் நீ சேரும் போது தாறு மாறுதான். ஃபேஸ்புக்கில் பிச்சு கீடும் லைக் ஷேர் தான். Let's take a selfie pulla, give me a selfie pulla, give me a let's take a selfie pulla, give me a selfie pulla, give me a let's take a selfie pulla, selfie pulla, selfie pulla, selfie pulla. போட்டோஷாப் பண்ணாமல ஃபில்டர் ஒண்ணும் போடாமல உன் முகத்தை பார்க்கும்போது நெஞ்சம் அழுது. டப்பாம்பட்டு பாட்டும் இல்ல டன்னப்பு பீட்டும் இல்ல உன்னை பார்க்கும்போதே ரெண்டு காலம் தொழுது. குச்சி ஐஸும் இல்ல அல்வாவும் இல்ல உன் பேர் சொன்னா நாக்கெல்லாம் கித்துக்குது. அட தண்ணிக்குள்ள நான் முங்கும் போதும் உன்னை நினைச்சாலே எங்கெங்கோ பத்திக்குது. விரலுக்கு பசி எடுத்து உயிர் துடிக்க நகை வச்சு ஒன்னா கொஞ்சம் அது கடிக்க. மொத்தத்துக்கு பசி எடுத்து ஆட்டம் பிடிக்க. முத்த ஒண்ணு தாய நானும் பாடம் பிடிக்க. Let's take a selfie pulla, give me a selfie pulla, give me a let's take a selfie pulla, give me a selfie pulla, give me a காலையில காதல் சொல்லி மதியானம் தாலி கட்டி சாயங்காலத்தே நிலவு புனவரியா. வேகத்துல சாக்லேட்னா வேகத்துல ராக்கெட்னா நிலவில் டெண்டடிப்போம். ஐயோ ரெடியா அட ராக்கெட் ஒன்னா நீயோ ரெண்டு பண்ணா அந்த ஜூபிட்டர் மூணு மொத்தம் 63. அந்த நிலவங்க எல்லாம் இங்க தேவையில்லை. கண் ரெண்டும் போதாதா வாடி புள்ள.
பைட்டா காதல் இருக்கு நீயோ விட்டு விட்டா பைட்டு பண்ணா ஏறும் இருக்கு டெரா 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 பைட்டா காதல் இருக்கு நீயோ விட்டு விட்டா பைட்டு பண்ணா ஏறும் இருக்கு இன்ஸ்டாகிராமத்துல வாடி வாழலாம் நாம வாழும் நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம் நானும் நீயும் சேரும்போது தாறு மாறுதா ஃபேஸ்புக்கில் பிக்சர் கேட்கும் லைக் ஷேர் தான் let's take a selfie புள்ள give me a selfie புள்ள give me a let's take a selfie புள்ள give me a selfie புள்ள give me a let's take a selfie புள்ள selfie புள்ள Happy birthday Shivanya Happy birthday to you Happy birthday Happy birthday Happy birthday Shivanya இந்த ஒரு ஜன்மம் போதாது 7 ஜன்மம் எடுத்தும் தீராது அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது என்ன நான் கேட்பேன் தெரியாதா இன்னும் என் மனம் புரியாதா என் ரோஜா நீயா என் உயிரே நீயா என் அஞ்சலி நீயா கீதாஞ்சலி நீயா என் ரோஜா நீயா என் உயிரே நீயா என் அஞ்சலி நீயா கீதாஞ்சலி நீயா నాలి పంచే చూసి 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 కరువై ఉన్నాలే శశివదనం తీసే 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 తెరలే తొలగించి ఆమదన సమ్మోహనుడా పెదవిస్తానీకే కొంచెం కోరుకోవా ఇష్ట సకుడా నడుమిస్తానీకే నలుగే పెట్టుకోవా சிவன்யா காவியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அவங்கவுங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா, அதனால கடகடன்னு அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி அமுச்சிடலாம்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து டிஃபன் சாப்பிடுங்கன்னு சொன்னால் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ஒரு பீஸ் வந்து கேக் கட் பண்ணிட்டு சாக்லேட் மொத்தமே தீர்ந்து போச்சு. சரி குழந்தைங்க பர்த்டே ஏதோ வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு கமரக்கெட் இருந்துச்சு ஆல்ரெடி. ஸோ அது ஒரு ரெண்டு பிஸ்கெட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த ஸ்நாக்ஸ் வரையும் வச்சு கோக்னட் ஸ்வீட் வந்து பண்ணியிருந்தேன். அதை வந்து கொஞ்சம் பிளேட்டில் ஆளுக்கு ஒரு பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ பசங்க எல்லாம் கிளம்ப போகிறாங்க. சிவன்யாவுக்கு மூஞ்சி டல்லாகிடுச்சு. ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் நாங்களுமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சிவன்யா வந்து அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாரும் கிளம்ப போகிறாங்க. டியூஷன் முடிச்சுட்டு தான் பசங்க இங்கே வந்தாங்க அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு பர்த்டேவாக இருந்துச்சு. ஸோ காவியாவுக்கு மொத்த கேக்குமே எடுத்து போய் கொடுத்துச்சு. அவ்வளோ அமக்கலம் பண்ணிட்டு இருந்துச்சு.
குழந்தைங்கள்லாம் வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவளுக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷலாக அவங்களால முடிஞ்சது ஒரு குட்டி குட்டி கிஃப்ட் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் gift எல்லாம் வரணும்னு இல்லை, பசங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணதே ஒரே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க வீட்டில் சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு பென்சில் எரேசர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயர்ரிங்ஸ் கூட அதை கம்பல்லாம் கூட வந்து கிஃப்டாக சிவன்யாவுக்கு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அவளோட ஃபேஸ் அவளோட ஹாப்பியை பாருங்களேன், அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணா. எலிஃபெண்ட்டில் வந்து கம்பல் இருக்கா மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து இதுவுமே ஒரு பாப்பா கிஃப்ட் எடுத்து வந்து கொடுத்துருந்தது. இவளென இவன் வாழும் அழகை பாரடா, மகளென வளர்க்கிறான் இவன் உயரம் குறைந்த தாயடா, இவனின் அன்பை அளந்திட எந்த மொழியும் போதாது. காவேரி நதியிலே துண்டில்கள் போட்டதும் கண்ணே உன் தூண்டில் முள்ளில் குட்டி தவறை விழுந்ததும் கைகொட்டி கேலி செய்த ஞாபகங்கள் மறக்குமா? கட்டவண்டி மையினார் கட்டபொம்ம மீசையே கண்ணே நீ வரைந்து விட்டு ராஜராஜன் என்றதும் அடடா வசந்தம் அருதா வசந்தம். காலம் கடந்து போன பின்னும் காதல் கடந்து போகுமா? அந்த அருவிப்போல் அன்ப தருவாளே, சின்ன அருவிப்பும் இன்று சுடுவாளே, நீயும் தும்மிடி ஆயுசு நூறாக என்னுயிர் உன்னோட பத்திர சொத்தாக, என் பார்வை உன்னோடு உன் பொம்மை Alibaba playing a tabla, bring it like a smuggler, bubbler of the molecular. I could be a leveler, saw me on the tumbler. Are you single? I'm a dumbler. நாங்களுமே வந்து சிவன்யாவுக்கு வந்து கிரையான்ஸு ஸ்கெட்சு அவளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் நாங்களுமே வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம். எனிவே அன்னிடே வந்து சிவன்யா வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.